வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்து கொண்டு இருக்கிறது. ஹலோ ஹாய் வெல்கம் அண்ட் வணக்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி மக்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் யூடியூப் வீடியோவில் இல்லை ஏதோ ஒரு வீடியோவில் ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் பாட்டம்லேயோ சைட்லேயோ டாப்லேயோ எங்கேயோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் கீழே ஃப்ளாஷ் நியூஸ் வருது இல்லையா, அதுதான். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு வீடியோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோ வச்சுருக்கேங்க. வீடியோ ஃபோட்டோ எது வேணாலும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அது ஒரு 1 மினிட்டுக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்தமாரி இப்போ இந்த வீடியோவில் பாட்டமில் ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட்டு நான் போடுறேன் பாருங்கள். எப்படின்னா, ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. லேயரில் போய்ட்டு டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு இந்தமாரி ஏதோ ஒன்று டைப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்ற மாரி ஒன்று டைப் பண்ணிக்கலாம். இது நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாஷ் நியூஸோ இல்லை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணிக்க. இது மேலே வருது இல்லையா, அது என்ன பண்ணுங்கன்னா, கீழே போய்ட்டு இந்தமாரி வந்து பேக்ரவுண்ட் கலர் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபுல் வித் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா, பேக்ரவுண்ட் கலர் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்கிறனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மாதிரி ரெட்டு கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்களா இந்தமாரி ஆகிடுச்சுங்களா. இதை கீழே வச்சுக்கிறேன். கீழே எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த கார்னரில் அப்படி தள்ளி லைட்டாக அந்த டீ மட்டும் அப்படி தெரிகிற மாரி, ஓகேங்களா, அந்தமாரி ஒரு வார்த்தை தெரியணும். டோட்டலாக தெரியாமல் இருக்கக்கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே அந்த டெக்ஸ்ட்லேயே இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட்லேயே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. அதாவது 10 செகண்ட்ஸ் வேணுமா, 20 செகண்ட்ஸ் வேணுமா, இல்லை ஃபுல் வீடியோ வேணுமான்ற மாரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்தமாரி இப்போ நம்ம எவ்வளோ வைக்கலாம், ஓகே 10 செகண்ட்ஸ் வச்சுப்போம். வச்சுட்டு அந்த கீ அனிமேஷன் இருக்கு இல்லையா, அந்த கீ அனிமேஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் அப்படி பிடிச்சிட்டு அப்படியே லெஃப்ட்டில் ஸ்லோவாக ட்ராக் பண்ணிவிட்டு இந்த சைடு கார்னரில், அதாவது எந்த சைடு அது ஸ்க்ரோல் ஆகணும்னு விரும்புகிறீங்களோ அந்த சைடு டோட்டலாக வச்சுருங்கல்ல, அதெல்லாம் தெரியாமல் கிளிக் ஆகிடுச்சு. அப்படியே டோட்டலாக உள்ளே தள்ளி விட்ருங்க. ஓகேங்களா? டோட்டலாக, அதாவது பாட்டம் ரைட்லேருந்து இப்படியே லெஃப்ட்டுக்கு போதா, இல்லை லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போதா, எப்படியோ இதோ பாருங்க ப்ளே ஆகுதுங்களா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட்டு. இப்போ இந்த ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வந்து நீங்கள் இங்கேன்னு இல்லை மேலே வச்சுக்கலாம், இல்லை கீழேருந்து மேலே வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன அந்த கீ அனிமேஷனை எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சரிப்பா, இப்போ முடிஞ்சிருச்சு, எனக்கு திருப்பி அது கண்டினியூஸாக வேணுமேனா அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா 3rd லேயரில் வந்துடும். அதை அப்படியே சைடில் இழுத்துட்டு வந்து மேலே அப்படி விட்டிங்கன்னா அந்த இது அப்படியே வந்து ரிப்பீட் ஆகும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அது ஓவர்லேப் ஆகாத மாரி கரெக்டாக நீங்கள் வந்து அது டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் டெக்ஸ்ட் ஸ்க்ரோலிங்க்கு. ஓகேங்களா? இந்த செகண்ட் டூப்ளிகேட் பண்ணியிருக்கீங்களா, இது வந்து எனக்கு ஃபுல் வேணும். இது இப்போ நம்ம 10 செகண்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். எனக்கு ரெஸ்ட்டு 40 செகண்ட் என்டையர் வீடியோ முடிகிற வரைக்கும் எனக்கு இந்த டெக்ஸ்ட்டு ஸ்லோவாக வரணும் அப்படின்னா இழுத்து வச்சுக்கோங்க. அந்த இப்போ டெக்ஸ்ட்டு இப்போ இங்கே முடியுது இல்லையா, இங்கே இதை பாருங்கள், அதே அப்படி ரிட்டர்ன் ஆகுதுங்களா. ஸோ உங்களுக்கு ஜாயிண்ட் வந்துருச்சா. இப்போ இது ஃபுல் வீடியோ வரணுன்னா இதை அப்படியே ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த லேயரை ஃபுல்லாக அந்த வீடியோ முடிகிற வரைக்கும் ட்ராக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட யூடியூப் சேனல்லையோ இல்லை நீங்கள் எந்த பர்பஸ்க்கோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். டெக்ஸ்ட் ஸ்க்ரோலிங் எஃபெக்ட்ன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு எஃபெக்ட். இன்றைக்கி டெக்ஸ்ட் ஸ்க்ரோலிங் நம்ம பார்த்துருக்கோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கேளுங்க, இல்லை எனக்கு மெயில் பண்ணுங்கள். என் மெயில் ஐடி digitalJangri@gmail.com தான். எதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு மெயிலில் கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ. சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நெக்ஸ்ட்டு இதேமாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கீன்மாஸ்டர் வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களுக்கு இந்தமாரி கீன்மாஸ்டர் எக்ஸ்பர்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்தமாரி டெய்லி ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ. பை பாய்.